குக்கரில் குழையாமல் உதிரி உதிரியாக வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து புளிக்காத தயிர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும் நல்லா. நெக்ஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம். நான் 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா 3 தடவை அலசிட்டு ஊற வச்சுருங்க. அரிசியும் ஒரு 20 நிமிஷம் ஊறணும். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், ஏலக்காய் எல்லாமே, கல்பாசி எல்லாமே போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி வந்து எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகா, நான் இப்போ 4 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா, அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி பவுடர், நான் கடையில் வாங்கின பவுடர் தான் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து தயிர் விட்டுருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து தயிரும் ப்ளஸ் வந்து உப்பும் வந்து தேவையான அளவு உப்பும் வந்து நல்லா போட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ நான் 4.5 கப் தண்ணி வந்து இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு சுற்றி இருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் போட்டுடலாம். நடுவில் போட்டு இது பண்ணாமல் சுற்றி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி இலை தூவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு, நான் இன்றைக்கி வந்து வாழை இலை வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது வாழை இலை நல்லா கழுவிட்டு அது மேலே பிடிச்சி மூடிடுங்க. மூடிட்டு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும். வாழை இலை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும்.